ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் செல்ஃபி இதில் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். சரி, நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய வந்துட்டு நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்தது முட்டையும் ப்ரெட்டும் இருந்தால் போதும். இதை நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து சின்னதாக தான் இருக்கும் இந்த சைஸ் ப்ரெட்டு. நீங்கள் பேக்கரியில் நல்லா பெரிய சைஸ் கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 கார்னர்லேயும் ஃபுல்லாக இது கட் பண்ணி இது நடுவில் இருக்கிறது வெளியே எடுத்துருங்க. அப்படி பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதுவும் வேணும், இதை அப்படியே வச்சுருங்க. நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பெப்பர் போட்டுக்கோங்க, காரம் ஏற்ற மாதிரி. பச்சை மிளகாவும் போடலாம். சரி, பசங்க இருக்கிறதுனால இன்றைக்கி நான் பச்சை மிளகா போடலை. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஆனியன், தக்காளி, அப்புறம் பொடியாக துருவின கேரட்டு. இதில் நீங்கள் குடமிளகாய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு இன்னொரு முட்டை தேவைப்படுது. நான் இன்னொன்று உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். எல்லோ, ரெட்டு, இந்த மாதிரி குடமிளகாய் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இது வந்து பசங்களுக்கு ஒரு டம்ளர் பால், இந்த மாதிரி ப்ரெட் ஆம்லெட் இந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துரும்போது காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அது கோதுமை ப்ரெட்டில் பண்ணுங்கள், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நல்லா பஃப்னு வரதுக்கோசரம் 2 ஸ்பூன் பால். பால் ஊற்றும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். அதனோட ஸ்ட்ரக்சரே வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வெண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இல்லை, அதனால வெறும் ஆயில் மட்டும் ஊற்றிக்கிறேன். நம்மளோட ப்ரெட் எடுத்து இதில் நம்ம வச்சிடலாம். அடுத்து நம்ம இது கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் அப்படியே நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சுற்றியும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே மேலே வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு திரும்பவும் இது மேலே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஆம்லேட். அதை
இப்போ நல்லா அடியில் குக் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கிட்ட வந்து காமிங்க. நாம் போட்ட பிரேக்ஃபாஸ்ட், அது கூட வந்துட்டு ஒரு டம்ளர் பால், ஒரு வாழைப்பழம், இந்த மாதிரி ரெடி பண்ணி காலையில் கொஞ்சம் நம்ம எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பிரெட் ஆம்லேட் போட்டுட்டு ஒரு டம்ளர் பால், ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டோன்னா போதும். பெரியவங்களுக்கும் வயிறு ஃபுல்லாகிடும். சின்ன பசங்கன்னா ஒரு ஆஃப் வாழைப்பழம், ஒரு 2 பிரெட்டு, இது ஒரு ஆஃப் டம்ளர் பால் கொடுத்தா சின்ன பசங்களுக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக மார்னிங் இப்படி சாப்பிட்டோன்னாவே ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.